பொதுவா வாஸ்துபடி வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வச்சோம்னா, பொதுவாவே வாஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பஞ்சபூதங்களுடைய தன்மையில அடிப்படையில இயங்குறது தான் வாஸ்து. அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது உண்மையா, பொய்யா அப்படின்னா, வாஸ்து அப்படிங்கிறது உண்மையான ஒரு அபூர்வமான ஒரு விஷயங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் இல்ல அப்படின்னா, நம்ம வாஸ்து இல்லைன்னு நம்ம சொல்லிட்டே போயிரலாம். நவகிரகங்கள் இல்ல அப்படின்னா, ஜோதிடம் இல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு போலாம். நம்ம எப்படி இன்னைக்கு நவகிரகங்களையும் ஒரு ஜோதிடத்தை அடிப்படையா வச்சு நம்ம இயங்குறோமோ, அதே மாரி பஞ்சபூதங்கள எப்படி நம்ம வாஸ்துக்கு வந்து வச்சு இயங்குறோமோ, அத வச்சு தான் நம்ம வாஸ்த பத்தி நம்ம பேசப் போறோம். அப்ப இந்த பஞ்சபூதங்கள்னா என்ன அப்படின்னா, நிலம், நீரு, நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுதான் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சரியான ஒரு இடத்துல நம்ம சரியான முறையில அமைக்கணும். சரியான முறையில அமைக்கணும்னா, ஒரு பிளாட் ஒண்ணு நீங்க வாங்குறீங்க. அத வந்து நம்ம நம்ம வந்து இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு லைவ்ல நேரடியா ஒரு படமாட்ட போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு புரிதலாக இருக்கும். அது படிச்சவங்களுக்கும் சரி, படிக்காதவங்களுக்கும் சரி, ஒரு சாதாரண ஒரு அடிப்படை மக்களுக்கு கூட புரியும். அப்ப இந்த நிலம் எங்க இருக்குது, நீர் எங்க இருக்குது, காற்று எங்க இருக்குது, ஆகாயம் எங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் எதா இருந்தாலுமே. அப்ப நீங்க ஒரு வாங்குறீங்க, ஒரு பிளாட் வாங்குறீங்க. ஒரு 60க்கு 40ன்னு ஒரு பிளாட் வாங்குறீங்க. இல்ல ஒரு 50க்கு 40ன்னு பிளாட் வாங்குறீங்க. ஒரு மனைய தேர்ந்தெடுக்கிறீங்க. அப்ப அந்த மனைய தேர்ந்தெடுக்கிறப்ப நெறைய பிளாட் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு பிளாட்ட போய் பார்க்கிறோம்னா, இப்படித்தான் ஒரு பிளாட் ஒண்ணு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பிளாட் இருக்கும். அப்ப இந்த பிளாட்ல எப்பயுமே நம்மளுக்கு ஒரு திசைய முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப திசைங்கிறது வடக்கு. மேல எப்பயுமே வடக்கு வரும். கீழ தெற்கு வரும். சைடுல கிழக்கு வரும். மேற்கு வரும். இப்படித்தான் ஒரு பிளாட் இருக்கும். இது வடக்கு பார்த்த பிளாட். இது ஒரு 60க்கு 40 ஒரு பிளாட்ன்னு வச்சுக்கங்க. 60க்கு 40 அப்படின்னா, தென்வடல் ஒரு 60 அடி நீளம், கிழமேல் ஒரு 40 அடி அகலம் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். அப்ப இதுல நம்மளுக்கு நிலத்தத்துவம் எங்க இருக்குது, நீர் தத்துவம் எங்க இருக்குது, காற்று தத்துவம் எங்க இருக்குது, நெருப்பு தத்துவம் எங்க இருக்குது அப்படின்னா, பொதுவா உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே நம்ம சில அடிப்படை விஷயங்கள குடுத்திருந்தாலும், இன்னைக்கு புதுசா பார்க்கிறவங்களுக்கு அந்த டெப்த்தோட குடுத்துட்டு போனா தான் நம்மளுக்கு தெரியும்.